ஒருங்கிணைக்க ஆட்சி. அவர் பேர் 4 வருஷம் எடப்பாடி. இந்த எடப்பாடிக்கு என்ன பண்ணது என்ன பேசுறதுன்னே தெரியல. அவர் சொல்றார், இன்னைக்கு இந்தியாவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பேரணி நடத்துகிறார். அதை கூட கிண்டல் பண்றான். எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் எல்லாம் ஒரு பேரணியை அழைத்து முதலமைச்சர் தலைமையிலே செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்களுடைய ஒற்றுமையை காண்பிப்பதற்காக அதை செய்து காட்டியிருப்பவர் அவர். அதை கூட கிண்டல் பண்ணுகிற ஒருவர் தான் இன்று எதிர்கட்சியில் இருக்கார். அவர் போய் எங்க சேராத இடம் தண்ணியில் சேர வேண்டாம், இப்ப சேராத இடத்துல போய் சேர்ந்திருக்காரு. அது நிச்சயமா டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு தான் அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்த ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். அடுத்த ஆட்சி மட்டுமல்ல, நிரந்தர ஆட்சியை நடத்த போவரும் நம்முடைய தலைமைதான் என்பதை எடுத்து சொல்லி, உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம். நன்றி.